வயாமிகலித்தம் சங்கபில்லோக திவாகரம் யசகோபிரகாஷாவிரவித்தன்னிகதந்தமஹா. திருமங்கையாழ்வார் அருளிச் செய்திருக்கிற பிரதமமான பிரபந்தம் பெரிய திருமொழி என்பது. அந்த பெரிய திருமொழியிலே கிட்டத்தட்ட 2 பத்துக்கள் 8ஆம் திருமொழி பர்யந்தமாக இதுவரையிலே அனுபவித்து கொண்டு வந்துள்ளோம். இப்பொழுது நமக்கு 2ஆம் பத்து, அதிலே 9ஆம் திருமொழி. இது எந்த உபதேசத்துக்காக மங்களாசாசனம் என்று பார்த்தால், அது நகரேஷு காஞ்சின்னு சொல்லும்படியாக முக்தி தரும் க்ஷேத்திரங்களுக்குள்ளே முக்கியமாக ஒன்றாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், கச்சின்னு சொல்லுகிறோம். அதாவது மாநகரமாக இருக்கக்கூடிய கச்சி மாநகரத்திலே அந்த உபதேசத்தில் இருக்கக்கூடியதான, ஏன்னா அந்த காஞ்சிபுர பிராந்தத்தில் இருக்கக்கூடிய பல உபதேசங்கள் தொண்டநாட்டு திருப்பதிகள்னு சொல்லப்படுகிற அந்த உபதேசங்களிலே பரமேஸ்வர வெண்ணகரம் அப்படிங்கிறது, பரமேஸ்வர வெண்ணகரம் அதுவே அப்படிங்கிறத மங்களாசாசனம் பண்ணுகிறார். இப்போ இது 2ஆம் பத்து 9ஆம் திருமொழி. இதுக்கு முன்னாடி திருமொழி அது அட்டபயரத்தான் அப்படிங்கிற உபதேசத்துக்கு, அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அட்டபயகரம் அப்படிங்கிற பெருமாளுக்காக. இதெல்லாம் நம்ம எங்கிருந்து தெரிந்து கொள்கிறோம், இதனுடைய பிரவேசம் என்னன்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி என்ன, இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அது அட்டபயகரத்து எம்பெருமானை கொண்டாடுகிற மங்களாசாசனம் பண்ணுகிறதான பிரபந்தம், அதாவது பதிகம். அந்த பதிகத்தில் ஆழ்வாருடைய திசை. ஏன்னா அதுக்கு முன்னாடின்னு பார்த்தோம்னா 2ஆம் பத்தில் இருக்கக்கூடிய 7ஆம் திருமொழி, அது திவளம்பன்மதி போல்ங்கிறது பதிகம். அது இடபந்த எந்த விரானேன்னு சொல்லும்படியாக இடபந்தையிலே கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய திவ்யக்ஷேத்திரத்திலே பூமி பிராட்டியாரோடு இருக்கக்கூடிய சம்பந்தமாக நித்திய கல்யாண பெருமாளாக எழுந்தருள் இருக்கக்கூடிய உபதேசம். அங்கே பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி, அதாவது 2:7 7ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழின்னு சொன்னால் அது ஆழ்வாருடையது, நம்மாழ்வாருடையது, கங்குலும் பகலும் திருவரங்கத்துக்காக. 2ஆம் பத்து 7ஆம் திருமொழின்னு சொன்னோம்னா அது திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியில் இருக்கக்கூடியதான திருவிடவந்தைக்கு மங்களாசாசனம். அதுவும் அது பரகால நாயகின்னு சொல்லப்படுகிற திருமங்கையாழ்வார். அங்கே பார்த்தோம்னா பராங்குஷ நாயகின்னு சொல்லப்படுகிற நம்மாழ்வார். அப்போ மோகித்து கிடக்கிறாள் அந்த பெண் பிள்ளை, அதாவது திவளும் வெண்மதியில். அப்போ உக்தி ஒன்று, யுக்தாயுக்தங்கள்னு சொல்லுகிறோம். அந்த யுக்தாயுக்தங்கள்னால் என்ன அப்படின்னா, அதைத்தான் ஹ்ரீரேஷான்னு சொல்லும்படியாக, ஹ்ரீரேஷாஹி மம மதுலா அப்படின்னு சொல்லும்படியாகனா, இப்போ ஆழ்வார்கள் இருக்கக்கூடிய தசையை பார்த்தோம்னா ஞானத்திலே தம்பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு. இது அழியமனவாள பெருமாள் நாயனார் தெரிவிக்கிறார் இல்லையோ. ஞானத்தில் பார்த்தோம்னா முதிர்ந்த நிலையிலே ஆழ்வார்கள் அருளக்கூடியதான மங்களாசாசனம்னு பார்த்தோம்னா அது ரொம்ப அப்படியே உயர்ந்த நோக்காக இருக்கும். எம்பெருமானை போய் சேரும்படியாக அதை பார்த்தோம்னா அது என்னன்னு சொல்ல முடியாது. சாஸ்திரம் எவ்வளவு சொல்லியிருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே பாசுரங்களிலே திருவாய்மொழின்னு உயர்வர உயர்நலம்னு எடுத்துக்கொண்டோம் என்னால் அது 1102 பாசுரத்திலே மொத்தம் 10 பத்துக்கள். 10 பத்துக்களிலே ரொம்ப முக்கியமான பதிகம்னு சொன்னோம்னா மொதல் 10ங்கிறா. இந்த மொதல் 10ன்னு சொன்னால் அதில் எவ்வளவுன்னா அதில் 100 பாசுரம். இந்த 100 பாசுரத்துக்குள்ள முக்கியம் எதுன்னு சொன்னால் மொதல் 10 பாசுரங்கிறா. மொதல் 10 பாசுரங்களுக்குள்ள முக்கியம் எதுன்னு சொன்னால் மொதல் பாசுரங்கிறா. மொதல் பாசுரத்தில் முக்கியம் என்னென்னா முதலடிங்கிறா. முதலடியில் முக்கியம் எதுன்னா முதல் சப்தம்னு சொல்கிறா. இந்த முதல் சப்தத்தில் முக்கியம் எதுன்னா ஊ அப்படின்னு சொல்லப்படுகிற அக்ஷரத்திலேயே முடிந்து போகிறதுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும்னால் இந்த ஆழ்வார்களுக்கு ஞானத்தாலே தன் பேச்சாக முதல் 10 பாசுரம் பார்த்தோம்னா ஞானத்துக்கு ஞானம்னு சொன்னால் இது எப்பேற்பட்ட ஞானமுனின்னு சொல்லும்படியாகத்தான் மணவாள மாமனிகள் தெரிவித்தாலே இந்த ஞானமுனி என்று சொல்லும்படியாக அத்தனை ஆச்சரியமாக சாதித்துள்ளார். அதுக்கு இருக்கக்கூடிய பெருமை. இப்போ ஞானத்தாலே தன் பேச்சாக, பிரேமத்திலே பெண் பேச்சாக இருக்கும். பிரேமம் முதிர்ந்து படுத்து ரொம்ப எம்பெருமான் மேலே அளவத்த காதலாக, பேரமர் காதலா, பெண்ணின்ன காதலா, கழியமிக்கதோர் காதலா, எப்பேற்பட்ட காதல் அவா வேட்கை அப்படின்னு சொல்லும்படியா அவ்வளோ தூரம் முத்தி போச்சுன்னா என்ன பண்ணுவான்னா பித்து பிடிச்ச மாதிரி பேச ஆரம்பிச்சிருவா ஆழ்வார்கள்.
இப்போ இந்த 2 ஆழ்வாருக்கும் இந்த ஸ்திதி. இப்போது பூமி போனது உபதேசத்தில், அதாவது 2:7 பார்த்தோம்னா, பூமி பிராட்டியில் எப்படி எம்பெருமான் பூமி பிராட்டியோடு வியாமுக்தனாக இருக்கிறான், அவளை தன்னுடைய திருத்தொடைகளிலே ஏற்றி அமர்த்து கொண்டுள்ளான் அப்படிங்கிறது பார்த்தோம். அப்போ பரகால நாய்க்கு என்ன தோத்துறதுன்னா, சரி பூமி பிராட்டி ரொம்ப ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கார், நம்மளை ஏற்று பெற மாட்டோம் அப்படின்னு திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டதான். அப்போ என்ன ஆறுது, நமக்கு இடம் கொடுப்பானா அப்படின்னு இருக்கா பாருங்க, அந்த ஸ்திதி இருக்கலையோ, நமக்கு இடம் கொடுப்பானா அப்படின்னு நினைச்சா அதுக்கு யுக்தம்னு பேர். அப்போ நம்மளுக்கு இடம் கொடுப்பானோ மாட்டானோ அப்படின்னு ஒரு துடிப்பு வருது இல்லையோ, அதுக்கு அயுக்தம்னு பேர். அதுதான் யுக்தா அயுக்தங்கள் தோன்றும்படியான்னு இந்த பதிகத்துக்கு சொல்கிறான். யுக்தாயுக்தங்கள் அதான், அதைத்தான் ஹிரீரேஷான்னு சொல்லுமா போலே. அப்படிதான் என்னை எதுபானா அப்படின்னு நினைச்சா அது யுக்தம், என்னை எதுபானோ மாட்டானோ அப்படின்னா அயுக்தம். அப்படி துடிக்கிறாளோ இல்லையோ, அது மாதிரி அதில் மோகித்து கிடந்த பெண் பிள்ளை அங்கே. அதுக்கப்புறம் உன்மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவந்து எந்த பிரானேன்னு மங்களாகாரமும் இல்லையாங்க. அப்படி கேட்டால் தாயாருக்கு உன் மனதில் என்ன நினைச்சிட்டு இருக்க பெண்ணே, உன்மனத்தால் என் நினைந்திருந்தாய் அப்படின்னு தாயாருக்கு பதிலும் சொல்ல முடியாமல் நாணி இருந்து யாரை நினைச்சிட்டு இருக்கா, சர்வ சமாசிரேணியமாக இருக்கக்கூடிய இடவந்த பிரான் இவளுக்கு தெரியாம, அதாவது இந்த பெண் பிள்ளைக்கே தெரியாம இவ இப்படி பட்டு இருக்காளே அப்படின்னு தாயார் நினைக்கிறாளோ இல்லையோ, இது பகவான் மட்டும் தெரியாதா என்ன. அப்படி அவ சொல்ல அந்த தாயார் சொல்லுகிறாள், அம்மா நீ இப்படி இருக்காதே, இப்படிலாம் ஏங்கிட்டு இருக்காதே, அவன் ஆறுன்னு தெரியாதா உனக்கு, இவன் இப்படி பண்ணுவான்னு தெரியாதா, இப்படிலாம் பண்ணிருக்கியே, இது நடக்குமா கூடாதான்னு நல்லது சொல்லிட்டே வராளாவோ. நல்லதுன்னா என்ன, லோகத்தில் நல்லதுன்னு சொல்கிறாளோ இல்லையோ, அது மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாளாம். இப்போ நாயிகாபாவத்தில் இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வாருக்கு தெளிவு வந்துதான். அப்போ தெளிவு வந்தபடியினாலே, அதாவது அவன்தான் நமக்கு எல்லாமே, அவனுக்கு சேஷப்பட்டு இருக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ இல்லையோ, அப்படி அவன்படி இதுவாகையாலே அவன் எப்பேற்பட்டவன் தெரிஞ்சு போச்சு. அப்படி அவனுக்காக ஆறி இருப்பது யுக்தம். அவனுக்கு ஆறி ஈராமல் படுகிறாளோ இல்லையோ, ஒன்றும் அவன் நம்மளை ரட்சிப்பானோ அப்படின்னு நினைச்சா அது யுக்தம். நம்மளை எப்படி பண்ண போகிறானோ ரட்சிப்பானோன்னு துடிக்கிற பாருங்க, அது யுக்தம்னா. அப்படி அவன்படி இதுவாகையாலே ஆறி இருக்க யுக்தம், இப்படி படுகை அயுக்தம். தடப் 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 அப்படி துடிக்கு துல்லியோ அப்படின்னு சொல்றா. அப்ப இது எப்படி இருக்குன்னா, கங்குலும் பகலுமிலே இன்புறும் மயங்கும் அப்படின்லாம் வார்த்தைகள் வருது இல்லையோ. அப்ப இன்புறும்னு சொல்ற மாத்திரத்துல மோகம், மயங்கும் மோகம். இன்புறும்னா ரொம்ப ஆனந்தம், மயங்கும்னா கங்குலும் பகலிலே எழுந்துலாமயங்கும் கைகூப்பும்னு திருத்தாயார் சொல்றாளோ இல்லையோ. அப்ப மயங்குகிறாள், எழுந்திருக்கிறாள், மயந்து விடுகிறாள். அப்ப இதுல இப்படி சொன்னா என்ன ஆறுதுன்னா, அதாவது ஸ்திதிகதி அதிசயாதிகள் நடக்கிறது. ஸ்திதிகதி ரெண்டுமே எப்படின்னா, ஸ்திதி அதிசயனாதிகள். அது எப்படி இருக்குன்னா, ஒன்று நிற்பதும் விழுவதுமாக. அப்படின்னா பெருமாள் எப்போ நிற்கிறாகோ அப்படின்னா பிரத்யக்ஷமாக சமானாகாரமாக. பிரத்யக்ஷ சமானாகாரம்ங்கிறது ஒன்றும், அதான் உருவ வெளிப்பாடு. எங்கனையோ அல்லமீர்காலையும் உருவ வெளிப்பாடு. பெருமாள் இவ இந்த மாதிரி பண்ணுட்டா என்ன பண்ணுறதுன்னு தோற்றி விட்டான். அந்த ஆழ்வாருக்கு முன்பாக தோற்றத்தை கொடுத்தான், தன்னுடைய திருமேனியை காட்டினான். அதுதான் உருவ வெளிப்பாடுன்னு பேர். இப்போ பிரத்யக்ஷ சமானாகாரம்னு ஒன்று, மற்றொன்று மானச பிரத்யக்ஷ சமானாகாரம்னு ஒன்று. பிரத்யக்ஷமான நேரம் வருது, மனசுக்குள்ள பிரத்யட்சமாக ஏற்படுவதுங்கிறது அது ஒரு வெளிப்பாடு. அது மாதிரி சாக்ஷூஷ பிரத்யக்ஷம், சாக்ஷூஷ பிரத்யக்ஷம், சாக்ஷுஷம் கண்களாலே பார்க்கும்படியாக இருக்கக்கூடிய பிரத்யக்ஷம். ஒன்று பிரத்யக்ஷம்னு சொன்னால் நேரம் ஏற்படுறது, பெருமாள் நேரம் தோன்றுவது, சமானாகாரம். அதே போல மானசம்னு சொன்னால் உருவ வெளிப்பாடு, மனசுக்குள்ள தோற்றுவிக்கிறது. சாக்ஷுஷ பிரத்யக்ஷம்னு சொன்னால் கண்ணுக்கு முன்னாடி தோன்றும்படியா அப்படின்னு அர்த்தம். இந்த தசையெல்லாம் ஏற்பட்டது எங்கே, திவளமின்மதியிலே நடந்தது. சரி, அதுக்கப்புறம் ஆழ்வாருக்கு என்ன ஏற்பட்டதுன்னா, சரி தொண்டை நாட்டுக்கு வந்துட்டார். தொண்டை நாட்டில் தானே இருக்கார் இப்போ அது அப்படி கடற்கரை ஓரமாகவே வந்துட்டு இருக்காரு இல்லையோ. தொண்டை நாட்டுக்கு வந்துட்டார். வந்த பிற்பாடு
உருவெளிப்பாடு தாய்மாரோடு சொல்லிக்கொண்டு இருந்த இவளுக்கு என்னாச்சு? பெருமாள் பரமேஸ்வர விண்ணகரம் பெருமாள் அந்த உருவெளிப்பாட்டில் அங்கே காமிக்கிறான். காட்ட கண்டு அப்படி பார்த்து சேவித்தபடியினாலே அந்த அந்த சேவை சாதித்தாரோ இல்லையோ, அதை சேவிச்சாரோ இல்லையோ, அந்த திருவுள்ளம் அந்த சேவிச்சபடியினாலே இவருக்கு ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது இல்லையோ, அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம்ங்கிறது தான் இந்த பதிகத்தினுடைய பிரவேசம். அப்போ பிரத்யக்ஷ சமான ஆகாரமாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். யாரு? பரமேஸ்வர விண்ணகரம் பெருமாள் சேவை சாதிச்சுட்டார். சாதித்தபடினால அதுக்கு ஒரு உபகார ஸ்மிருதியை காண்பிக்க வேண்டும் என்று ஆழ்வார் இங்கே இந்த பதிகத்திலே தொடங்குகிறார். அப்போ தொண்டையர்கோன் வணங்கக்கூடியதான தொண்டமன்னவன் சக்கரவர்த்தி திரு அட்டபைரவரத்தில் அனுகூலித்தார். அங்கே அனுகூலித்தபடி அங்கே அனுசஞ்சிச்சார். இப்போ பல்லவன் அப்படிங்கிறவன் மற்றொருத்தம், அவன் பரமேஸ்வர விண்ணகத்தில் அதிமாத்திரமான அனுகூலத்தை பற்றி இருந்தபடினால அவளை சொல்லலாம் அப்படின்னு. இதனால என்ன? சோழர்களுக்கும் பல்லவனுக்கும் 2 பேருக்கும் சண்டை வருது இல்லையா, அது பொறுக்க மாட்டேன். ஆனாலே அது ஒவ்வொன்றும் இவா ஒரு காரியம் பண்ணுவா, கையன் பண்ணுவா, அவள் ஒரு கையன் பண்ணுவா. அப்படி பகவத் விஷயத்திலே இவர்கள் இருவருக்கும் போட்டி ஏற்பட்டு நடந்தது அப்படிங்கிற இடத்த இவர் ஆழ்வார் நினைச்சு பல இடங்களில் பல்லவன் பல்லவன் தொண்டையர்கோன் அப்படின்லாம் சொல்கிறார். அப்படின்னு ஆரம்பித்த பதிகம்தான் இந்த பதிகம், திரு பரமேஸ்வர விண்ணகரம் அப்படிங்கிற பதிகம். சொல்லுவன் சொற்பொருள் தானவையாய் சுவை ஊறு ஒலிநாத்தமும் தோத்தமுமாய் நல்லரன் நாரணன் நான் முகனு கிடந்தான் தடம் சூழ்ந்தழகாய கட்சி பல்லவன் வெல்லவனன் உலகில் பலராய்ப் பலவேந்தர் வணங்குகழல் வல்லவன் மல்லையர்கோன் பணிந்த பரமேச்சுரவன் நகரமதுவே. சொல்லுவன் சொற்பொருள் தானவையாய் சுவை ஊறு உலிநாத்தமும் தோத்தமுமாய் நல்லரன் நாரணன் நான் முகனு கிடந்தான் தடம் சூழ்ந்தழகாய கட்சி பல்லவன் வெல்லவனன் உலகில் பலராய்ப் பலவேந்தர் வணங்குகழல் வல்லவன் மல்லையர்கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரமதுவே. கார்மன்ன நீழ்வி செம்பும் கடலும் சுடரும் நிலனும் மலையும் தன்னொந்தித் தார்மன்ன தாமரை கண்ணனிடம் தடமாமதில் சூழ்ந்தழகாய கட்சி தேர்மன்னு தென்னவன முனையில் சிறுவில் திரள் வாட்டியதின் சிலையோன் பார்மன்னு பல்லவர்கோன் பணிந்த பரமேச்சுர விண்ணகரமதுவே. உறந்தருமெல்லனை பள்ளி கொண்டான் உருகால் முன்னம் மாவுருவாய்க் கடலுள் வரந்தருமாமணி வண்ணனிடம் மணிமாடங்கள் சூழ்ந்தழகாய கட்சி நிறந்தவர் மண்ணையில் புன்னகர்வேல் நெடுவாயில் லுகாச் செருவில் முனநாள் பரந்தவன் பல்லவர்கோன் பணிந்த பரமேச்சுர விண்ணகரமதுவே. அண்டமும் எந்திசையும் நிலனும் அலை நீரொடுவான் எரிகால் முதலா உண்டவன் எந்த பிரானதிடம் ஒளிமாடங்கள் சூழ்ந்தழகாய கட்சி விண்டவர் எண்டைக் குழாமுடனே விரைந்தார் இரியச் செருவில் முனிந்து பண்டுருகால் வளைத்தான் பணிந்த பரமேச்சுர விண்ணகரமதுவே. தோம்புடை தின்கை வந்தாள் களித்தின் துயர்தீர் தரமம் மெருக முனநாள் பூம்புனல் பொய்கை புக்காரவனுக்கு இடந்தான் தடம் சூழ்ந்தழகாய கட்சி தேம்பொழில் குன்னையில் தென்னவனை திசைப்பச் செருமேல் வியந்தன்னு சென்ன பாம்புடைப் பல்லவர்கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரமதுவே. தென்படைக் கோளரி என் உருவாய் திரளோ நகலம் செருவில் முனநாள் புண்படப் போழ்ந்த பிரானதிடம் பொறுமாடங்கள் சூழ்ந்தழகாய கட்சி வெண்குடை நீடல் செங்கோல் நடப்ப விடவில் குடிவேற் படமன் உயர்த்த பண்புடைப் பல்லவர்கோன் பணிந்த பரமேச்சுர விண்ணகரமதுவே. இலகிய நீழ்முடி மாவலிதன் பெருவேள்வியில் ஆனுருவாய் முனநாள் சலமொடு மாநிலங்கொண்டவனுக்கு இடந்தான் தடம் சூழ்ந்தழகாய கட்சி உலகுட மன்னவன் தென்னவனை
அன்னிமாமதில் சூழ் கருவூர் வெறுக பலபடசாய வெண்ணான் பணிந்த பரமேச்சர விண்ணகரமதுவே குடைத்திரள் மன்னவனாய் உருகால் குரங்கைப் படையாம் மலையால் கடலை அடைத்தவன் எந்த விரானதிடம் மணிமாடங்கள் சூழ்ந்தடகாய கட்சி விடைத்திரள் வெல்லவன் மென்மெலியில் வெறுவச் சிறுவேல் வலங்கைப் பிடித்த படைத்திரள் வல்லவர்கோன் பணிந்த பரமேச்சுர விண்ணகரமதுவே பிறையுடவானுதல் விண்ணைத் திறத்து முன்னே உருகால் சிறுவில் உருமின் மறையுடமால் விடை ஏழடத்தார்க்கு இடந்தான் தடஞ்சூழ்ந்தழகாய கட்சி கரையுடவாழ் மரமன்னாகட கடல் போல் முழங்கும் குரல் கடுகாய் பறையுடைப் பல்லவர்கோன் பணிந்த பரமேச்சுர விண்ணகரமதுவே பார்மன்னு தொல்புகழ் பல்லவர்கோன் பணிந்த பரமேச்சுர விண்ணகர் மேல் கார்மன்னு நீழ்வயல் மங்கையர்தம் தலைவன் கலிகன்னி குன்னாதுரைத்த சீர்மன்னு செந்தமிழ் மாலவல்லார் திருமாமகள் தன்னருளால் உலகில் தேர் மன்னராய் ஒலிமாகடல் சூழ் செழுநீருலகாண்டு திகழ்வர்களே பார்மன்னு தொல்புகழ் பல்லவர்கோன் பணிந்த பரமேச்சுர விண்ணகர் மேல் கார்மன்னு நீழ்வயல் மங்கையர்தம் தலைவன் கலிகன்னி குன்னாதுரைத்த சீர்மன்னு செந்தமிழ் மாலவல்லார் திருமாமகள் தன்னருளால் உலகில் தேர் மன்னராய் ஒலிமாகடல் சூழ் செழுநீருலகாண்டு திகழ்வர்களே.